ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 𝗀𝗂𝗽𝗍 லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் பெண்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு டிப்பு வந்து சில வீடுகளில் வந்து சுவிட்ச் போர்டு வந்து கீழே தரையோடு இருக்கிற மாதிரி இருக்கும். சில வீட்டில் வந்து குழந்தைங்க வந்து தவழ்கிற ஸ்டேஜ் இல்லை வந்து நடந்து படிக்கிற ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்க விளாடும் போதோ தவண்டு வரும்போதோ வந்து கையை கொண்டு அந்த சுவிட்ச் போர்டில் வந்து வச்சிடக்கூடாதுங்க. இதுக்காக வந்து நம்ம வந்து செலோடாப் வந்து நல்ல பெரிய செலோடாப்பாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த பிளக் மாட்டுற இடத்துல வந்து நம்ம வந்து இந்த செலோடாப்பை ஒட்டி விட்டுட்டோம்னா நம்ம குழந்தைங்க வந்து பயம் இல்லாமல் விளாடலாங்க. நமக்கும் எந்த ஒரு பயமும் இருக்காது. அவங்க வந்து கையை இதில் விட்டாலுமே அது வந்து உள்ளே விட முடியாதுங்க. அவங்களால எடுக்கவும் முடியாது இந்த செலோடாப்பை. நம்ம வந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாங்க. நம்ம பயம் இல்லாமல் இருக்கலாம். இந்த டிப்பு வந்து குழந்தைங்க இருக்க வீட்டுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் வந்து சின்ன குழந்தைங்களாக இருக்கிற வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கொலுசு வந்து நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே பாக்ஸோடய வச்சுட்டோம் அப்படின்னா வந்து கொலுசு வந்து இந்த மாதிரி கருத்து போயிடும். இப்படி கருத்து போகாமல் இருக்கணும் அப்படின்னா வந்து கொலுசு போட்டு வைக்கிற பாக்ஸில் வந்து பவுட்ரு தட்டிக்கோங்க. நீங்கள் எந்த பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த பவுடரை தட்டிக்கோங்க. தட்டி நம்ம வந்து பாக்ஸை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து நம்ம எப்போ எடுத்து பார்த்தாலுமே கொலுசு வந்து நம்ம கடையிலேருந்து எப்படி வாங்கிட்டு வரோமோ அந்த மாதிரி நல்லா புதுசாக பளபளன்னு இருக்குங்க. இப்போ அந்த பவுட்ருக்கு வந்து கொலுசு வந்து கருக்கவே கருக்காது. அதனால் வந்து நீங்கள் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது பவுட்ரு தட்டி கொலுசை வந்து போட்டு வைங்க. கொலுசுக்கு மட்டும் இல்லை, எந்த ஒரு வெள்ளி பொருளுக்குமே நீங்கள் வந்து இதேமாரி பவுட்ரு தட்டி போட்டு வச்சிங்க அப்படின்னா கருக்காது. அதேமாரி நீங்கள் வந்து கம்மல்லாம் வச்சுருப்பீங்க, கவுரிங் செட்டு, அதுக்கும் நீங்கள் வந்து பவுட்ரு தொட்டு போட்டு வச்சுருந்தீங்க அப்படின்னா கருக்காதுங்க. நம்ம வாங்கிட்டு வந்த மாதிரியே இருக்கும். அதேமாரி நீங்கள் வெளியில் உடனே கிளம்புறீங்க, நம்ம க்ளீன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து இந்த பவுட்ரு எடுத்து லைட்டாக அந்த கொலுசு மேலே தொட்டு தொட்டு தேய்ச்சாலே போதும். கொலுசு வந்து நல்லா பளபளன்னு ஆயிரும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் வந்து நம்ம சேஃப்டி பின் வந்து அதிகமாகவே வாங்கி வச்சுருப்போம். ஆனால் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 1-2 தான் யூஸ் பண்ணுவோம். இது யூஸ் பண்ணாமல் அப்படியே பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி துரு பிடிச்ச மாதிரி ஆயிரும் சேஃப்டி பின் எல்லாம். இப்படி துரு பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து சேஃப்டி பின் போட்டு வைக்கிற பாக்ஸில் வந்து கொஞ்சமாக பவுட்ரு தட்டி நல்லா குலுக்கி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து சேஃப்டி பின் வந்து துருவே பிடிக்காதுங்க. நம்ம அப்படியே பளிச்சுனே இருக்கும் சேஃப்டி பின். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்து இந்த மழை காலத்தில் சாக்ஸ் எல்லாம் நம்ம என்ன தான் வாஷ் பண்ணாலுமே அதுக்குள்ளே இருந்து பேட் ஸ்மெல் வந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இந்த பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு பவுட்ரு தட்டிக்கோங்க. இந்த சாக்ஸுக்குள்ளே பவுட்ரு தட்டிட்டு எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா நம்ம போடும்போது நல்லா மணமாக இருக்கும். உங்கள் வீட்டில் எந்த பவுட்ரு இருக்குதோ நீங்கள் அந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. தட்டிட்டு ஒன்று போல் குலுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா எல்லா பக்கமே அந்த பவுட்ரு வந்து அப்ளை ஆயிரும். நீங்கள் போடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும், நல்ல ஒரு மணமும் இருக்கும். அதேமாரி காலில் போடும்போது அந்த காலில் உள்ள வேர்வையை கூட இந்த பவுட்ரு வந்து உறிஞ்சிக்குங்க. குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது நீங்கள் இந்த மாதிரி போட்டு விடுங்க. அவங்களுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ரெஷ்ஷாகவும் அவங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டிப்பு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து ஷூலையும் அதேமாரி தான். நம்ம வந்து மழை காலத்தில் வாஷ் பண்ணவே முடியாது. ஷூவை வாஷ் பண்ணாலும் காயாது. ஏன்னா டெய்லி வர ஸ்கூலுக்கு வர குழந்தைங்க போனால் ஆஃபீஸ் போகிறவங்களும் இருப்பாங்க. இந்த ஷூலையுமே வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வரதான் செய்யும். அப்படி பேட் ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு ஷூவுக்குள்ளே கொஞ்சமாக பவுட்ரு தட்டிக்கோங்க. பவுட்ரு தட்டிட்டு எல்லா பக்கமும் நீங்கள் குலுக்கி விட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நல்ல மணமாக இருக்கும். அதேமாதிரி ஷூவுக்குள்ளே வந்து கரப்பாம்பூச்சியோ எதுவோ போகவும் போகாது இந்த பவுட்ரோட மணத்துக்கு. இதேமாரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தட்டி வச்சிட்டிங்க. நம்ம ஷூ போடும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், போடும்போது நல்லா மணமாகவும் இருக்கும். மழை காலத்தில் வந்து தீப்பெட்டி வந்து சீக்கிரமாக நமுத்து போயிடும். நம்ம என்ன தான் பொருத்தினாலுமே அது பொருத்தவே செய்யாதுங்க, நல்லா நமுத்து போய் இருக்கும். இதுக்கு வந்து கொஞ்சமாக பவுட்ரு தட்டிக்கோங்க. அந்த தீப்பெட்டி பொருத்துகிற இடத்துல பவுட்ரு தட்டிட்டு ஒன்று போல் வந்து தேய்ச்சி விட்டுக்கோங்க. தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கப்புறம் நீங்கள் வந்து தீப்பெட்டியை பொருத்துனீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பற்றிக்கோங்க. இப்போ நான் பொருத்துறேன் பாருங்கள், டக்குன்னு பற்றிக்கிறது. இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
அடுத்த டிப்பு வந்து வீட்டில் வந்து அதிகமாக எறும்பு இருக்கும். அப்படி எறும்பு இருந்தால் நம்ம வந்து எறும்பு பொடி போடுவோம். இல்லைன்னா அந்த சாப்பீஸ் மாதிரி நம்ம வந்து கீச்சி விடுவோங்க எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு. அதுவே தவழ்கிற குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்ததுன்னா வந்து நம்மளால் வந்து எறும்பு பொடியெல்லாம் போட முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் பவுடரை போட்டுட்டு அப்படியே வந்து தேய்ச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா வந்து எறும்பு வராது. இந்த பவுடரோட மணத்துக்கு தவழ்கிற குழந்தைங்க இருக்கிற வீட்டுக்கு இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டிப்பு வந்து நம்ம வீட்டு கிச்சனில் அதிகமாக கரப்பாம்பூச்சி இருக்குது அப்படின்னா வந்து அது வந்து கிச்சன் சிங்கிலேருந்து தான் வரும். இந்த கரப்பாம்பூச்சிக்கு வந்து நீங்கள் நைட்டு வந்து சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பாத்திரத்தெல்லாம் தேய்ச்சிட்டு கிச்சன் சிங்கையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. தண்ணியே இல்லாமல் இப்படி தொடச்சி எடுத்துட்டு இந்த தண்ணி போகிற அந்த ஹோலில் வந்து நம்ம பவுட்ரு தட்டி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு பூச்சியும் வராது, கரப்பாம்பூச்சியும் வராது. நமக்கு வந்து கிச்சன் சிங்கு வந்து பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். அதேமாரி காலையில் வந்து நம்ம வரும்போது பார்த்திங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு நல்ல மணமாக இருக்குங்க. இந்த பவுடருக்கு வந்து எந்த ஒரு பூச்சியும் வராது. இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக பவுட்ரு தட்டிக்கலாம். நீங்கள் பேப்பர்னாலும் எடுத்துக்கோங்க, இல்லைனா டிஷ்யூ பேப்பர், இல்லைனா ஒரு காட்டன் துணினாலும் எடுத்துக்கோங்க. இப்போ பவுட்ரை தட்டிட்டு இதை வந்து நல்லா மடித்து ரப்பர் பாயிண்ட் போட்டுக்கலாம். இதை ரப்பர் பாயிண்ட் போட்டு நம்ம வீட்டு பீரோலு இல்லைனா நம்மளோட ஹேண்ட்பேக்கு, பவுச்சி இதிலலாம் வச்சுட்டோம் அப்படின்னா வந்து நல்ல மணமாக இருக்குங்க. பீரோவில் வந்து துணிக்கு கீழே இப்படி வந்து நீங்கள் பவுட்ரு தட்டி ஒரு ரப்பர் பாயிண்ட் எதுவும் போட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா உங்கள் பீரோல் வந்து நல்லா மணமாக இருக்கும். நீங்கள் துணியை எடுக்கும்போது அந்த பவுடரோட மனம் நல்லா இருக்கும். நான் வந்து இதை வந்து என்னோடய பவுச்சில் தான் நான் வந்து வைக்க போகிறேன். இந்த டிப்பு வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் பவுச்சிலனாலும் வச்சுக்கோங்க, உங்கள் பீரோலனாலும் வச்சுக்கோங்க. எந்த ஒரு இடத்துலனாலும் நம்ம வந்து இதை வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளோட பேக்கெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்ல மனம் வரும். இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த டிப்பு வந்து ஜிப்பு வந்து நமக்கு சில டைமில் வந்து ஓப்பன் பண்ணவும் முடியாது, க்ளோஸ் பண்ணவும் முடியாது. ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி வந்து உங்களுக்கு டைட்டாக இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அந்த ஜிப்பில் வந்து கொஞ்சமாக வந்து பவுட்ரு போட்டுட்டு லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. இது வந்து நம்ம ஸ்கூல் பேக்காக இருக்கட்டும், இல்லைனா பவுச்சி, ஹேண்ட்பேக்கு எதுக்காக இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் வந்து பவுட்ரை தட்டிட்டு லைட்டாக வந்து எல்லா பக்கமும் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜிப்பை க்ளோஸ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து ஜிப்பு வந்து க்ளோஸ் ஆயிரும். அதேமாரி ஓப்பனும் ஆயிரும். இப்போ பாருங்கள், நான் என்னோடது பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து க்ளோஸ் பண்ணுது, ஓப்பன் பண்ணுதுன்னு பாருங்கள். இந்த டிப் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த ஒரு செலவுமே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு இந்த மழை காலத்துக்கு ரொம்பவே தேவையான டிப்ஸ் எல்லாமே பார்த்தோங்க. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுது அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுன்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.